Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பேரிழப்பை தன்னால் ஈடு செய்ய முடியாது என கூறி தாவைக்க தலைவர் விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் 1 மாதத்திற்கு பிறகு தாவைக்க தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை நேரில் அழைத்து சந்திப்பை நடத்தினார். மகாபலிபுரத்தில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஊடகங்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. விஜயை சந்தித்து கரூர் திரும்பிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தாவைக்க தலைவர் விஜய் தங்களிடம் மன்னிப்பு கேட்டதாக தெரிவித்துள்ளனர். கரூர் சம்பவத்தால் விஜய் மிகவும் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். மேலும் காவல்துறையினரின் அனுமதி கிடைத்தவுடன் கரூர் வந்து நேரில் சந்திக்க உள்ளதாக விஜய் கூறியதாகவும் தெரிவித்துள்ளனர். எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். நாங்கள் 8 பேருமே போய் பார்த்தோம். அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். ஒரு பாடி கார்டு இல்லை, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை, அவருக்கு பிஏ அசிஸ்டண்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை. நாங்கள் 8 பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல அவரை காப்பாற்றுக்க யாரும் வர முடியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபோனில் நாங்கள் எதுவும் உள்ளே கொண்டு போகலைங்க சார். அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா வந்துட்டு நாங்கள் சாரி கேட்டோம். ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு சொன்னது என்னென்னா குழந்தைங்க லேடிஸ்லாம் கூப்பிட்டு வர வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தனால சாரி சொன்னோம். அவரும் அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை என்ன நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா காலை பிடிச்சி அழுதாங்க. அழுதுட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க சார். அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலை பிடிக்கும்போது அவர் நான் இங்கே இருக்கிற திரும்ப கூட அவருக்கு இல்லைங்க சார். அவர் வந்துட்டு ஆள் வீக் ஆகிட்டார். அண்ணியை இறந்துருந்தாங்க. அதுக்காக விஜய் தனியார் ஹோட்டலுக்கு சந்திக்கணும்னு சொல்லி துக்கத்தை சந்திக்கிறதுக்காக நேற்றுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அழைச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். தனியார் ஹோட்டலில் நல்லா சந்திச்சாங்க. நல்லா அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். நாங்கள் இல்லைண்ணா இப்போ இங்கே கரூரில் வராமல் இருந்ததுக்கு நேரில் அங்கே அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கு எதாவது சொன்னார் அவங்ககிட்ட? இல்லை, வர முடியாத சுச்சுவேஷன் மட்டும் சொன்னார். வேறு ஏதாவது பர்சனல் ஏதாவது சொன்னாருங்களா? இல்லை, வேறெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு மாதம் ஏதாவது அதெல்லாம் சொல்ல அது எதுவும் போட்டு கொடுத்துட்டாங்க. இல்லை, உங்களை சந்திச்சா எந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார்? ஃபீல் பண்ணால் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ரொம்ப ரெஸ்டாக இருந்தார். ரொம்ப அப்செட்டாக இருந்தார். பேசவே ரொம்ப இல்லை. 1 மாதம் ஆகி சந்திக்கிறோம் அது மாதிரி ஏதாவது சொன்னாருங்களா? பேசுகிறாங்க. ரொம்ப அப்செட்டாகிட்டாங்க. ரொம்ப இழப்பு ரொம்ப பெருசு. பாத்திரம் அழுது ரொம்ப குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து குடும்பத்தில் இருந்தால் தான் பார்த்தாங்க. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.